உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான நாள் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2-3 மாதங்களாகவே தமிழக மக்களால மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது சரியா தவறா, அங்க தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலானுடைய பேசும் பொருளா இருந்திருக்கு. கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்த தமிழக அரசு பின்பற்றல. அதை தொடர்ந்து மேல்முறையீட தமிழக அரசு திரும்பியும் இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக அப்பீல் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பீலுடைய தீர்ப்பு இன்று வந்திருக்கு. அதுல எப்படி வந்திருக்கு அப்படின்னா, தமிழக அரசு சார்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றினால் சர்ச்சைகளும் சண்டைகளும் உருவாகும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும், பிரச்சனைக்குரிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீபத்தூணே கிடையாது, அது ஒரு சர்வேக்கல் அப்படின்னு சொல்லி தமிழக அரசால சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு கோர்ட்ல கேட்டிருக்காங்க, அதுக்கு சர்வேக்கல் தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா, தமிழக அரசு சார்பாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆக கோர்ட்ல இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசிடம் மீண்டும் ஒரு கேள்வியே எழுப்பியிருக்காங்க. என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா, கார்த்திகை மாதத்தன்று ஒரு நாள் மட்டும் அங்க தீபம் ஏற்றுவதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் 144 போட்டு அங்க தீபம் ஏற்றுவதை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடமானது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கிறது, அதற்கு அருகாமையில் இருக்கின்றது, அதனால் அங்க மத சண்டை உருவாகும், பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கோர்ட் தரப்பு என்ன கேட்கிறாங்கன்னா, வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் ஒரு முறை மட்டும் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தினால் பிரச்சனை எப்படி வரும், அதை உங்களால சரி பண்ண முடியாதா, இது ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு விஷயம் இல்லையா, இது சென்சேஷனலா இதை நம்ம பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழக அரசு சார்பா இதுக்கு சரியான பதில் கிடையாது. அதுக்கு தமிழக அரசு ஒருபடி மேல போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தீபத்தூண் இருக்கிற இடமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஏற்க மறுத்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இனி வரும் காலங்களில் அங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும், அந்த மாவட்ட ஆட்சியாளர் மேற்பார்வையில் இது நடந்தேற வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏன் அங்க தீபம் ஏற்றப்படவில்லை, அப்ப அதுக்கு முன்னாடி அங்க தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருந்தாங்களா அப்படின்னா, கண்டிப்பா தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன் அங்க நிறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, 2ஆம் உலக போர் நடந்த சமயத்துல குன்றின் மேல் தீபம் ஏற்றினால் அங்க மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும், அங்க மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாக்குதல் நடத்துவாங்க. சோ அந்த சமயத்துல நீங்க குன்றின் மேல் தீபம் ஏற்றாதீங்க, ஆலயத்துக்குள்ளார தீபம் ஏற்றி வழிபடுங்கன்னு சொல்லி அந்த சமயத்துல அந்த நடைமுறை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த பழக்கத்துக்கு அப்புறமேட்டு இது கைவிடப்பட்டதா இல்லை சில பேரோட சூழ்ச்சியால் இது முறியடிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வளவு நாள் கழிச்சு மிகப்பெரிய வெற்றியாக ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். மீண்டும் வரும் காலங்களில் இனி எந்த ஒரு தங்கு தடையின்றி இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டு முருக பக்தர்கள் அனைவரும் முருகனை வழிபடுவார். மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.